பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டில், குறிப்பாக நற்செய்தி புத்தகங்களில் சமாரியர்களைப் பற்றி பல இடங்களில் காண்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணோடு ஆண்டவராகிய இயேசு பேசுவதில் இருந்து சமாரியாவில் நற்செய்தி போதிக்கப்படுவது வரை இயேசுவின் வாழ்வோடு சமாரியர்களும் அதிகம் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நாம் காண்பது போல, ஆண்டவராகிய இயேசுவை சமாரியர் ஒரு சில வேளைகளில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இயேசு அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தார். சரி, இந்த சமாரியர் யார்? யூதருக்கும் சமாரியருக்கும் இடையே நிலவிய மிகுந்த பகைமையின் வரலாற்று பின்னணி என்ன? இவற்றை அறிந்து கொண்டால்தான் நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நற்செய்தியை மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மிகவும் பொறுமையாக, கவனமாக கேட்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாங்க, இந்த வரலாற்று செய்திக்குள் போவோம். ஆண்டவராகிய இயேசுவின் காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று யூத சமுதாயத்தால் ஒதுக்கிவிடப்பட்டவர்கள்தான் சமாரியர்கள். பாலஸ்தீன நாட்டில் வாழ்ந்த இந்த சமாரியர்கள் யார்? இவர்கள் தோன்றியது எப்படி என்பது பற்றி நாம் பார்ப்போம். இயேசுவின் காலத்தில் பாலஸ்தீனாவின் மையப்பகுதியில் சமாரியர் என்ற இனம் வாழ்ந்தது. யூதர்கள் இவர்களை புறவினத்தார் என்றே கருதினர். அது மட்டுமல்ல, மிகவும் வெறுத்து ஒதுக்கினர். இவ்வாறு அவர்கள் வெறுத்ததற்கு காரணம், முதலில் ஒரே இனமாக இருந்த இவர்கள் அரசியல் மற்றும் சமய காரணங்களால் கொள்கைகள் மாறுபட மற்ற யூதரிடமிருந்து பிரிந்து தனித்து வாழத் தொடங்கினர். கிமு 922ஆம் ஆண்டில் சாலமோன் மன்னன் இறந்த பிறகு பாலஸ்தீன நாடு சமாரியா என்றும் யூதேயா என்றும் இரண்டாக துண்டிக்கப்பட்டது. சமாரியாவின் அரசராக இருந்த யெரொபெயாம் தென்னாட்டில் இருக்கும் எருசலேமுக்கு வடநாட்டு மக்கள் செல்வதை விரும்பவில்லை. அதனால் சமாரிய பகுதியிலேயே 2 ஆலயங்களை உருவாக்கி ஆராதனைக்கும் பலி செலுத்துவதற்கும் ஏற்பாடு செய்தார். அப்பொழுதே ஒரு பெரிய பிரிவினைக்கு வித்திடப்பட்டுவிட்டது. அதன்பின் ஓம்ரி என்பவர் எருசலேமுக்கு நிகராக கிமு 880ஆம் ஆண்டில் சமாரியாவில் ஒரு நகரை கட்டினார். அதனால் இரு நாடுகளுக்கு இடையே சமயத்தாலும் அரசியலாலும் வேற்றுமைகள் வளர்ந்து கொண்டே சென்றன. பின்னர் கிமு 722ஆம் ஆண்டில் சமாரிய பகுதி அசீரியர்களால் அழிக்கப்பட்டு அங்கிருந்த உயர் குலத்து மக்கள், படித்தவர்கள், பணக்காரர்கள், கலைஞர்கள் என்று நாட்டின் முக்கியமானவர்கள் எல்லாரும் அசீரியாவுக்கு அடிமைகளாக எடுத்துச் செல்லப்பட்டனர். ஏழைகள், எந்தவொரு புரட்சியும் செய்ய முடியாத எளியவர்கள் இவர்களே சமாரியாவில் வாழும்படி விடப்பட்டனர். இவர்களெல்லாரும் யோசுவாவின் தலைமையில் வந்த யூதர்களின் வழித்தோன்றல்களே. ஆகவே இவர்களும் உண்மையான யூதர்கள்தான். அசீரிய அரசு சமாரியாவை ஆக்கிரமித்தபோது சமாரியாவில் பல அசீரிய குடும்பங்களையும் குடியேற்றியது. சமாரிய யூதரும் அசீரியர்களும் ஒன்றாக வாழும் ஒரு நிலையை அது ஏற்படுத்தியது. அசீரியாவில் அடிமைகளாக இருந்தவர்கள் சில ஆண்டுகளுக்கு பின் விடுதலை செய்யப்பட்டு சமாரிய பகுதிக்கு திரும்பினர். அடிமைத்தன வாழ்வினாலும் பிற இனத்தவரின் சமய கலப்பாலும் பாதிக்கப்பட்ட சமாரிய யூதர்கள் ஐந்தாகமத்தை மட்டுமே புனித நூலாக ஏற்றுக்கொண்டனர். எருசலேமுக்கு இவர்கள் வழிபட வருவதை யூதேயா யூதர்கள் மிகவும் எதிர்த்தனர். அதனால் எருசலேமுக்கு பதிலாக தங்கள் பகுதியின் மலைகளிலேயே எருசலேமுக்கு நிகராக பலியிட ஆரம்பித்தனர். அசீரியர்களோடு கலந்துவிட்ட சமாரிய யூதர்களை விட யூதேயா கலிலேயா யூதர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் தூய்மையானவர்கள் என்றும் எருசலேம் மக்கள் கூறியதை அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த சமாரிய யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் எருசலேம் தேவாலயம் புதுப்பிக்கப்பட ஆகும் செலவுக்கு நீங்களும் உதவுங்கள் என்ற யூதேய யூதர்களின் கோரிக்கைகளை சமாரிய யூதர்கள் நிராகரித்தனர். இதனை எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட சிறு சிறு மன வேற்றுமைகளும் அரசியல் சூழ்நிலைகளும் வளர்ந்து சமாரிய யூதர்கள் யூத சமுதாயத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் என்று எருசலேம் வாழ்யூதர்கள் கூறத் தொடங்கினர். இதனால் சமாரிய பகுதியில் வாழ்ந்த யூதர்கள் சமாரியர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். பிற்காலத்தில் தால்முத் என்ற சட்ட தொகுப்பும் இந்த மரபையே ஏற்பதாக இருந்தது. இந்த பிரிவு மனப்பான்மை காரணமாக இவ்விருவருக்கும் உள்ள உறவு கசப்பாகவே இருந்தது. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே இருந்த பகைமையின் உச்சக்கட்டமாக கிமு 333ஆம் ஆண்டு
அலெக்சாண்டர் என்ற கிரேக்க மன்னர் காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மன்னனின் அனுமதி பெற்று மனாசே என்ற பிரதான ஆசாரியன் எருசலேமுக்கு நிகராக சமாரியாவில் கெரிசிம் மலையில் ஓர் தேவாலயத்தை கட்டினார். தாமே பல லேவியர்களையும் நியமித்தார். யூதர்கள் மேல் தமக்கிருந்த எதிர்ப்பை காட்ட இந்த லேவியர்கள் புறவின பெண்களை கூட மணந்து கொள்ள அனுமதித்தார். இனி தங்களுக்கு எல்லாமே இந்த கெரிசிம் ஆலயம்தான் என்று கூறி இந்த சமாரியர்கள் எருசலேமை முற்றிலுமாக புறக்கணித்தனர். இருவருக்கும் இடையே நிலவிய பகைமையை இது மேலும் அதிகரித்தது. யூதருக்கும் சமாரியர்களுக்கும் இடையே கிமு 150ஆம் ஆண்டு வாக்கில் எருசலேம் ஆலயம் சிறந்ததா அல்லது கெரிசிம் ஆலயம் சிறந்ததா என்பதில் பயங்கரமான விவாதம் நடந்ததாக வரலாற்று எழுத்தாளர் யோசபஸ் குறிப்பிடுகிறார். அதன்பின் யோவான் இர்கான் என்ற ஆஸ்மோனிய மன்னர் சிக்கேமின் ஆலயம் மற்றும் கெரிசிம் ஆலயம் என இரண்டையும் அழித்துவிட்டார். இருப்பினும் கிமு முதல் நூற்றாண்டின் இறுதியில் சமாரியர்களுக்கு சற்றே மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது. பெரிய ஏரோது ஒரு சமாரிய பெண்ணை திருமணம் செய்தார். யூதருக்கும் சமாரியருக்குமிருந்த வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையை ஏற்படுத்தவே ஏரோது இவ்வாறு செய்தார். மேலும் ஏரோது ஆட்சி காலத்தில் எருசலேம் தேவாலயத்தின் உட்புறத்திற்கு கூட சமாரியர்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் இதுவும் நீடிக்கவில்லை. கிபி 6 முதல் 9ஆம் ஆண்டு வாக்கில் ஏரோது இறந்த 12ஆம் ஆண்டில் பஸ்கா பண்டிகை காலத்தில் சில சமாரியர்கள் தங்கள் பழைய பகைமையை வெளிப்படுத்த தேவாலயத்தின் முற்றத்திலும் தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலம் முழுவதிலும் மனித எலும்புகளை இரவோடு இரவாக போட்டுவிட்டனர். உண்மையிலேயே இது தேவாலயத்தின் பரிசுத்தத்தை கெடுத்ததாக கருதப்பட்டது. அன்றைய பஸ்கா பண்டிகையே தள்ளி வைக்கப்பட்டது. சமாரியர்களின் இத்தகைய அடாவடியான செயலை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிபி முதல் நூற்றாண்டில் கலிலேய யூதர்கள் யூதேயாவிலிருக்கும் எருசலேமுக்கு பயணம் செய்யும்போது, குறிப்பாக திருவிழா காலங்களில் அதிகம் பயணம் செய்ய நேரும்போது அவர்கள் சமாரியா வழியாக செல்லும் நெடுஞ்சாலையை பயன்படுத்துவது வழக்கம். லூக்கா 9, யோவான் 4 ஆகிய அதிகாரங்களில் இவற்றை வாசிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இத்தருணத்தில் சமாரியர்கள் தகராறு செய்வதுண்டு என்று அதே அதிகாரங்களில் வாசிக்கலாம். சில வேளைகளில் இரத்தக்களறி ஏற்படுவதும் உண்டு. கிபி 52ஆம் ஆண்டில் இப்படி பயணம் செய்த சில கலிலேய யூதரை சமாரியர்கள் கொன்றுவிட்டனர். இதனால் கோபமுற்ற யூத கொரில்லாக்கள் சமாரிய கிராமங்களை தாக்கினர் என்று வரலாற்று எழுத்தாளர் யோசபஸ் சான்று பகர்கிறார். இதனால்தான் ஆண்டவராகிய இயேசுவின் எருசலேம் நோக்கிய பயணத்தில் சமாரியாவை கடக்க நேர்ந்தபோது சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை வாசிக்கலாம். அவருக்கு குடிநீர் கூட மறுக்கப்பட்டது. யோவான் 4ஆம் அதிகாரம் இதை சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒருவரை இழிவுபடுத்த யூதர்கள் அவரை சமாரியர் என்று அழைக்கும் வழக்கத்தை பார்த்தால் சமாரியர்களை யூதர்கள் எந்த அளவுக்கு வெறுத்து புறக்கணித்தனர் என்று நமக்கு தெரியவரும். இதற்கு அடுத்து சமாரியருடைய வாழ்வில் என்ன நடந்தது என்பதை இந்த செய்தியின் 2ஆம் பகுதியில் நாம் பார்ப்போம்.